2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக சக்ஸஸ் வார் அப்படிங்கிற ஃப்ரீ சீரீஸை நம்ம வந்து டெய்லி கண்டக்ட் பண்ணிட்டே வரோம். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அன்றைக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்கும். நம்ம வந்து ஓவரால் ரேங்கிங் வந்து கொடுப்போம். ஸோ இந்த ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்லையோ ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச்லையோ நீங்கள் வந்து படிக்கும் போது உங்களோட ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கூட அட்டன் பண்ணுறவங்க அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். இப்போ இது ஃப்ரீ சீரீஸ் அப்படிங்கிறனால பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்லைனில் படிக்கிற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தான் அட்டன் பண்ணுவாங்க தமிழ்நாடு லெவலில். அது மாதிரி ஆஃப்லைனில் படிக்கிறவங்க செல்ஃபாக படிக்கிறவங்க ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணும்போது உங்களோட ஓவரால் ரேங்கிங் நீங்கள் பார்க்கும்போது அப்போ எல்லாரையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தினமும் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த சக்ஸஸ் வார் அப்படிங்கிறத ஃப்ரீ சீரீஸாக டெய்லி வந்து கனெக்ட் பண்ணிட்டே வரும். நேற்றைக்கு பிப்ரவரி 18 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 128 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரேங்கிங் வந்து 128 என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். இதே டெஸ்ட்டை வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 500 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு 1000 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். டெஸ்ட் வந்து எப்போதுமே ஆக்டிவாக தான் வந்து இருக்கும். ஸோ யாருனாலும் எப்போ வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 1000 பேர் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்கிங் லைவாக வந்து அப்டேட் ஆயிரும். அந்த 1000ல் உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து புதுசாக படிக்கீங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கோ ரேங்கோ நீங்கள் வந்து கணக்கு பண்ண வேண்டாம். ஸோ வந்து இப்போதைக்கு உங்களோட ஏம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வந்து டெஸ்ட் எழுதணும், டெய்லி ஏதோ ஒன்று வந்து படிக்கணும். இதை மட்டும் வந்து ஏமா வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே படித்து முடிச்சிட்டோம், நம்ம சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் மார்க்கை விட அதிகம் வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு 128 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களா அவங்களோட ஆவரேஜ் மார்க் தான் வந்து இது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் மார்க்கை விட நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் இதோட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஃபுல் சிலபஸ் வந்து முடிக்கல, எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். படித்தது விட்டு எல்லாமே நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் டாப் மார்க் பிப்ரவரி 18 டாப் மார்க் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மோனிஷா, அனிதா. ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 10க்கு 10 வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கிஷோர், ஸ்வேதா, சௌமியா, ரேகா, சுகன்யா, பவித்ரா, ஆரியன். ஸோ அதிகப்படியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபீமேலாக தான் எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ பசங்களும் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அதே மாதிரி டே 1ல் பார்த்தோம் அப்படின்னா இந்த சக்ஸஸ் வார் ஷீட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பக்கம் தான் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் உங்கள் மார்க் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ப்ராக்ரஸ் நீங்கள் பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெய்லி வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி படிப்பீங்க அப்படின்னு. இந்த ஷீட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில், ஸோ இந்த நம்பர் தான் 7811894810. ஸோ இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷீட் நம்ம அனுப்பிட்டு உங்களுக்கு ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து அனுப்புவோம். ஸோ வந்து இதையும் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 19 இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் ஏர்லி ரிவோல்ட் அகைன் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சி. இந்த லெசன்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் வரும். இது போக இன்னொரு 5 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேண்டமாக வரும். நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாமில் நீங்கள் உட்காரும் போது சிலபஸ்லேருந்து எதனாலும் வந்து வரலாம். ஸோ அப்போ உங்களோட மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருந்தே உங்களுக்கு வந்து ஓவரால் தமிழ்நாடு லெவல் ரேங்கு, அதுக்கப்புறம் டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா வார் கொஸ்டின் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ தினம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 5 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்லேருந்து இருக்கும். ஸோ ஜிஎஸ்லேருந்து அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ஜிஎஸ் அந்த 100 கொஸ்டின்லேருந்து. ஸோ நம்ம ஒரு நாள் லாங்குவேஜ் பொதுத்தமிழ் வந்து கொடுக்கும், இன்னொரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஜிஎஸ் அப்படின்னா ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் ரெண்டும் சேர்த்து தான். ஸோ மிச்சம் 5 கொஸ்டின் உங்களுக்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர் எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ 5 கொஸ்டின் கன்ஃபார்மாக இந்த லெசனில் வந்து இருக்கும், மிச்சம் 5 எதுனாலும் வந்து இருக்கும். அதே மாதிரி நேற்றுக்கு டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்டில் வந்து போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.